தலைப்பு: யோசேப்பு நம்முடைய முன்மாதிரி. பாடம் 1, பக்கம் 4, ரீப்ரிண்ட் நம்பர் 3971. துன்பம் எனும் பள்ளிக்கூடத்தில் எனும் தலைப்பின் கீழ் வரும் முதலாவது பாடத்தின் தலைப்பு: சகோதரரால் பகைக்கப்பட்டவர். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 5 முதல் 28 வசனங்கள். ஆதார வசனம்: யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. யோசேப்பு பற்றின வேதாகம கதையானது எந்த ஒரு காலப்பகுதியிலும் எந்த ஒரு மொழியிலும் இலக்கியத்தினால் அறியப்பட்டிருக்கும் மிகவும் சுவாரஸ்யகரமானவைகளில் ஒன்றாக காணப்படுகின்றது. இப்பாடத்தில் நாம் பார்க்கவிருக்கின்ற பகுதியானது டிராஜடி, துன்பவியல், சோக நிகழ்ச்சி என்று எளிதில் பெயரிடப்படக்கூடியதாகும். இது நல்ல மற்றும் கெட்ட மனித சுபாவத்தை விளக்குகின்றது மற்றும் அதன் பல்வேறு நிழல்களிலும் சம்பவங்களிலும் விலையேற பெற்ற பாடங்கள் காணப்படுகின்றது மற்றும் அப்படிப்பினைகளில் முதன்மையானது பற்றி அடிக்கடி குறிப்பிடப்படுகின்றது. மற்றும் ஆதார வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது, அதாவது பொறாமை என்பது சீரழிந்த மனுஷீகத்தின், அதாவது சுயநலத்தின் பிரதானமான வேர்களில் ஒன்று என்பதும் மற்றும் இந்த வேரிலிருந்தே மனிதன் அறிந்திருக்கும் மிக பாதகமான சில தாக்கங்களும் அனுபவங்களும், அதாவது சகல துர்ச்செய்கைகளும் தோன்றியுள்ளது என்பதுமாகும். இந்த கருத்தை நாம் தற்போது இப்பாடத்தை கற்கும் போது நம் மனதில் கொண்டிருந்து நாம் ஒவ்வொருவரும் நம்மில் நன்னெறியை செயல்படுத்துவோமாக. நம்முடைய விழுந்து போன நிலைமையில் பொறாமையானது இப்படி கொடூரமான பலனை உண்டு பண்ண கூடுமானால் கர்த்தருடைய உண்மையுள்ள பின்னடியார்கள் ஒவ்வொருவரும் இதற்கு எதிராக எவ்வளவாய் ஜாக்கிரதையுடன் காணப்பட வேண்டும். இந்த வேரிலிருந்து சிறு முளைகள் கூட அணுதின ஜீவியத்தில் வளருவதற்கு அனுமதிப்பது என்பது புது சிருஷ்டியாகிய தன்னை மிகவும் விபரீதமான பின்விளைவுகளுக்கு நேராக வழிநடத்திவிடும் என்பதை ஒவ்வொருவரும் எவ்வளவாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை உணர்ந்தவர்களாக ஒவ்வொருவரும் இந்த கலையை தங்களது இருதயமாகிய தோட்டத்திலிருந்து வேரோடு அழிப்பதற்கு விழிப்பாய் இருந்திட வேண்டும். ஓர் எழுத்தாளர் பின்வருமாறு கூறியுள்ளார்: பொறாமை தன்னிடம் இல்லை என்று நம்புகிற ஒரு மனிதன் உண்டு. அவன் தன்னுடைய சொந்த இருதயத்தை ஒருபோதும் ஆராய்ந்து பார்க்காதவன் ஆவான். சுயநலத்தின் இந்த தீமையான வேர் ஆதாமின் பூரணமற்ற ஒவ்வொரு மகனிடத்திலும் மற்றும் மகளிடத்திலும் ஒருவேளை சாதகமான சூழ்நிலைகளில் தழைத்தோங்கி இருக்கின்றனவோ அல்லது சாதகமான சூழ்நிலை இல்லாமையினால் செயலில் அடங்கியிருக்கும் நிலையிலோ அல்லது கிருபையினுடைய வல்லமையினால் அடக்கப்பட்டதாகவோ காணப்படலாம். ஆனால் எப்படியாக இருப்பினும் சந்தேகத்திற்கிடமின்றி அது காணப்படும். தேவனுக்காக பிரதான அன்பினாலும் தன்னை அன்பு கூறுவது போன்று தன்னுடைய அயலானிடத்தினாலான அன்பினாலும் சுடர்விட்டெறியும் இருதயம் மாத்திரமே பொறாமை தொடர்புடைய விஷயத்தில் மிகவும் பலமற்ற நிலையில் காணப்படுகின்றது மற்றும் இம்மாதிரியான இருதயத்தில் பொறாமையானது வளருவதற்கு வாய்ப்பில்லை. தேவன் மற்றும் மனிதனிடத்தினாலான நம்முடைய அன்பு தனியும் போது பொறாமையின் இந்த வேரும் மற்றும் இதனோடு இணைந்து வரும் கோபம், பகைமை, சண்டை மற்றும் சகல பொல்லாப்புகள், ஆம் கொலைபாதகம், அதாவது அப்போஸ்தலனால் மாம்சம் மற்றும் பிசாசின் கிரியைகள் என்றும் ஆண்டவருடைய அங்கீகரிப்பை இப்போதும் எப்போதும் பெற்றுக்கொள்ள விருப்பமுடையவர்கள் அனைவராலும் விட்டொழிக்கப்பட வேண்டும் என்றும் நமக்கு கூறப்படுகின்றவைகள் அனைத்தும் வளருவதற்குரிய சாதகமான சூழ்நிலையை அங்கீகரிக்கின்றதாய் இருக்கின்றது. நம்முடைய மாம்சத்தின் இயல்புகள் என்னவாக இருப்பினும் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியினாலும் அன்பின் ஆவியினாலும் ஜெனிப்பிக்கப்பட்டுள்ளதான புதிய சுபாவமானது ஆதிக்கம் செலுத்துவதையும் தேவனுடைய பிள்ளைகள் என அவர் அடையாளம் கண்டு கொள்ளுபவர்கள் மீது பொறாமை கொள்ளுவதற்குரிய விஷயத்தில் நாம் பொறாமையை வளர்த்துவதற்கு செயலற்றவர்களாய் வளமற்றவர்களாய் காணப்படுவதையும் பிதா எதிர்பார்க்கின்றார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நேசகுமாரனாகிய யோசேப்பு எனும் தலைப்பின் கீழ் காணலாம். நம்முடைய பாடத்தினுடைய சம்பவத்தின் போது யோசேப்பு சுமார் 17 வயதை உடையவராகவும்
யாக்கோபினுடைய குமாரர்களில் இளையவராகவும் தன்னுடைய தகப்பனாருக்கு பிரியமானவராகவும் காணப்பட்டார். யோசேப்பு நற்குணமுள்ள, சாந்தமுள்ள மற்றும் யாக்கோபினால் விசேஷமாக அன்பு கூறப்பட்ட மனைவியுமான ராகேலின் குமாரனாவார். யோசேப்பின் சரித்திரமானது காண்பிப்பது போன்று அவர் தனது தாயாருடைய நற்குணங்களையும் தனது தகப்பனாருடைய தைரியத்தையும் மற்றும் விசுவாசத்தையும் பெருமளவில் கொண்டவராக காணப்பட்டார். யோசேப்பினுடைய மூத்த சகோதரர்கள் கரடு முரடானவர்கள் ஆவர். ஆகையால் சூழ்நிலைகள் மற்றும் சந்தர்ப்பங்கள் அனைத்துமே யோசேப்பிற்கு முன்னுரிமை கொடுக்கும் விஷயத்திலும், யோசேப்பை தனது பிரியமான குமாரன் என்று விசேஷமாய் கருதி கொள்ளும் விஷயத்திலும் யாக்கோப்பை நியாயப்படுத்தினதாகவே காணப்பட்டது. யோசேப்பிற்கு அவரது தகப்பனார் பலவர்ணமான அங்கியை முயன்று பெற்றுக் கொடுத்தார். இது சில மொழிபெயர்ப்புகளில் பலவர்ணமான அங்கி என்றும் சில மொழிபெயர்ப்புகளில் நீளமான அங்கி என்றும் வழங்க பெற்றுள்ளது. நீளமான அங்கிகள் என்று சொல்லும் போது இது பல வருணங்கள் கொண்டதாக இராமல் மாறாக நீளமான கைப்பகுதியை உடைய நீளமான அங்கியாகவும், வேலை புரியும் ஜனங்கள் உடுத்திக்கொள்ளும் சாதாரணமான அங்கியிலிருந்து வேறுபட்டதாகவும், பிரபுக்கள் உடுத்திக்கொள்ளும் அங்கி போன்றதாகவும் கருதப்படுகின்றது. எனினும் இந்த அங்கிகள் பல வர்ணங்களை பெற்றிருக்கலாம் என்றும் கருத்து தெரிவிக்கப்படுகின்றது. ஏனெனில் எகிப்தில் உள்ள சில முற்காலத்து கல்லறைகளில் இத்தகைய நீளமான அங்கிகளானது பளபளக்கும் நிறங்களுள்ள பாகங்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டு உண்டாக்கப்பட்டதாக தோற்றத்தை கொடுக்கின்றதாய் இருக்கின்றது. இவ்வாறாக இரண்டு மொழிபெயர்ப்புகளுமே சரியாக இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. எப்படியாக இருப்பினும் இந்த அங்கியானது தனிச்சிறப்புடையதே ஆகும். மற்றும் யோசேப்பிற்கான யாக்கோப்பினுடைய அங்கீகாரமுடைய முன்னுரிமை தொடர்புடைய விஷயத்தில் அந்த அங்கியானது அவரது சகோதரர்களின் பொறாமையையும் மற்றும் கசப்பையும் திடப்படுத்திட உதவினது. அவரது சகோதரர்களோ அந்த அங்கியின் மூலமாக யோசேப்பு இறுதியில் தன்னுடைய சகோதரர்கள் மீது அதிகாரியாகவும் தனது தகப்பனாருக்கு பின் வீட்டாரின் சந்ததியின் தலைவராகவும் காணப்படுவார் என்ற தங்களது தகப்பனாருடைய தீர்மானம் தெரிவிக்கப்படுவதை உணர்ந்தார்கள். இவ்வளவாக தெளிவாய் ஒருதலை பட்சத்தை வெளிப்படுத்தின இந்த தகப்பன் சார்பிலான ஞானமற்ற காரியத்தை விமர்சிப்பதற்கென்று நாம் இங்கு கருத்துக்கள் தெரிவிக்க வேண்டாம். இப்படியாக யோசேப்பின் பட்சம் செயல்பட்டதையும் அவர் விசேஷமாய் அன்பு கூறப்பட்டதையும் நியாயப்படுத்துவதற்கு ஏதுவாக அவரிடம் அப்பேற்பட்டதான சிறந்த பண்புகள் காணப்பட்டதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. இந்த விஷயத்திலும் இன்னும் மற்ற விஷயங்களிலும் யோசேப்பு இயேசுவுக்கான நிழலாய் இருக்கின்றார் என்று வேத வாக்கியங்கள் தெளிவாய் சுட்டி காட்டுகின்றன. இயேசு பரமபிதாவின் நேசகுமாரனாக காணப்பட்டார் மற்றும் இயேசுவும் கூட தம்முடைய சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டார் மற்றும் இயேசுவும் கூட வெள்ளிக்காசுகளுக்காக விற்கப்பட்டார். இயேசுவும் கூட விடுவிக்கப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் மேல் பொறாமை கொள்ளப்பட்டது என்று நமக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்தேயு 27 அதிகாரம் 18 வசனம், மார்க் 15 அதிகாரம் 10 வசனம். இன்னுமாக யோசேப்பு கிறிஸ்துவின் ஒட்டுமொத்த சரீரத்திற்கும் நிழலாய் காணப்படுகின்றார். கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஒவ்வொரு அங்கத்தினரும் யோசேப்பின் அனுபவங்களில் அடையாளப்படுத்தப்படுகின்றனர் மற்றும் ஒவ்வொரு அங்கத்தினனுக்கும் பிதாதாமே உங்களை சிநேகிக்கிறார் என்ற நமது கர்த்தருடைய வார்த்தைகளானது பொருந்துகின்றதாய் இருக்கின்றது. யோவான் 16 அதிகாரம் 27 வசனம். சொப்பனங்களின் முக்கியத்துவம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். கர்த்தரினால் அருளப்பட்டதாகவும் தீர்க்க தரிசனமானவைகளாகவும் காணப்பட்ட யோசேப்பு கண்ட சொப்பனங்களானது அவருடைய சகோதரர்களை இன்னும் கசப்பிற்குள்ளாக்கிற்று மற்றும் அவர்களுடைய இருதயங்களில் காணப்பட்ட பொறாமை மற்றும் கசப்பின் வேர்களுக்கு உரமாக பயன்பட்டது. இந்த சொப்பனங்களில் ஒன்று கோதுமை வயலில் 12 அரிக்கட்டுகள் காணப்பட்டது. அதிலொன்று நிமிர்ந்து நிற்க அதனை சுற்றி மற்ற கட்டுகள் மரியாதை செலுத்துவது போன்று வணங்கி நின்றன. யோசேப்பு எவ்விதமான தீமையான எண்ணம் இல்லாமல் வெளிப்படையாக தன்னுடைய சகோதரர்களிடத்தில் சொப்பனத்தை கூறினார் மற்றும் அவர்களோ கர்த்தரிடத்தில் விசுவாசமற்றவர்களாகவும் தெய்வீக சித்தத்திற்கான கீழ்ப்படிதல் இல்லாதவர்களாகவும்
தங்களது இளைய சகோதரன் தங்களுக்கு அதிகாரியாவது பற்றின கருத்து தெரிவிக்கப்பட்டது நிமித்தம் கோபமடைந்தார்கள். அவனை அவன் சொப்பனத்து நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இவ்வசனத்தில் குறிப்பிடப்படும் அவன் வார்த்தைகளின் நிமித்தம் என்பது யோசேப்பினுடைய சகோதரர்களில் சிலருடைய தவறான செய்கைகள் குறித்த யோசேப்பினுடைய புகாரை குறிக்கின்றதாய் இருக்கின்றது. நீதி, நியாயம் என்பவைகள் யோசேப்பினுடைய இயல்பான குணங்களில் முழு பங்கு வகிக்கின்றதாய் தோன்றுகின்றது. மற்றும் அவர் தன்னுடைய சகோதரர்கள் குறித்து கொடுத்த புகாரானது பழி தூற்றுதல் அல்ல, மாறாக தன்னுடைய தகப்பனார் அவரது தொழில் இன்ன விதத்தில் நடைபெறுகின்றது என்பதை தெரிந்து கொள்வது ஏற்ற காரியம் என்று கருதி மாத்திரம் யோசேப்பு புகார் கொடுத்தார். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோசேப்பினுடைய மற்றொரு சொப்பனமானது அவரது சகோதரர்களின் கோபத்தை தூண்டினது. மற்றும் ஏதோ யோசேப்பினுடைய சொப்பனங்களின் பின்னாக அவரது பேராசை காணப்படுவது போன்று அவரது தகப்பனாரிடமிருந்து கூட கடிந்து கொள்ளுதலை கொண்டு வந்தது. எனினும் யாக்கோப்பு இந்த காரியங்களை எல்லாம் தன்னுடைய இருதயத்தில் சிந்தித்துக் கொண்டு எதிர்காலத்தில் தன்னுடைய நேசகுமாரன் எவ்வளவு பெரியவனாய் இருக்க போகிறான் என்று வியந்திருக்க வேண்டும் என்பதில் ஐயமில்லை. இந்த இரண்டாம் சொப்பனத்திலோ சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் ஒரு நட்சத்திரத்திற்கு வணங்கினது மற்றும் ஒரு நாளில் முழு குடும்பமுமே யோசேப்பை தங்களுடைய அதிகாரியாக ஒப்புக்கொள்ளுவார்கள் என்பதாக இந்த சொப்பனம் புரிந்து கொள்ளப்பட்டது. இக்காரியமானது அனைவருக்கும் மற்றும் யோசேப்பிற்கும் எவ்வளவு ஒவ்வாத, இயற்கைக்கு மாறான காரியமாக தோன்றியிருக்கும். பாவம், அந்த வாலிபன் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பின்னர் அவருக்கு கிடைத்திட்ட படிப்பினைகளானது ரகசியங்களை மறைத்துக் கொள்ளுபவராக இருப்பதற்கும், அனைத்து சொப்பனங்களையும் நம்பிக்கைகளையும் சொல்லாமல் இருப்பதற்கும், தன்னுடைய முத்துக்களை குறித்து புரிந்து கொள்ள முடியாதவர்களும் அதனால் கோபமடைந்தவர்களுமானவர்கள் முன் தன் முத்துக்களை போடாமல் இருப்பதற்கும் அவருக்கு கற்பித்துக் கொடுத்தது. ரகசியங்களை மறைவாய் வைத்துக் கொள்ளுதல் தொடர்புடைய விஷயத்தில் உள்ள ஞானம் பற்றின படிப்பினையானது நம் அனைவருக்கும் எத்தனை அவசியமானதாக காணப்படுகின்றது. இதற்கான உதாரணமாக இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாய் இருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள் என்று கூறின நமது கர்த்தர் காணப்படுகின்றார். யோவான் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பேசுவதற்கு ஒரு காலம் உண்டு மற்றும் பேசாமல் அடக்கிக் கொள்ளுவதற்கு ஒரு காலம் உண்டு. ஆகையால் நாம் அனைவரும் விழித்திருந்து, கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் என்று ஜெபம் பண்ணுவது அவசியமாகும். 141ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். சொப்பனங்களிலும் மேன்மையான தேவனுடைய வார்த்தைகள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். தெய்வீக ஏவுதலினால் ஆன சொப்பனங்கள் பற்றின வேத வாக்கியங்களின் பதிவுகளானது நம்முன் இருக்க, சொப்பனங்களை தாக்கி பேசுவதும் அவைகள் கவனம் செலுத்தப்படுவதற்கு பாத்திரமற்றவைகள் என்று தெரிவிப்பதும் அறிவீனமான காரியமாக இருக்கும். யோசேப்பினால் அர்த்தங்கள் விவரிக்கப்பட்ட மற்ற அற்புதகரமான சொப்பனங்களையும் யாக்கோப்பு, பேதுரு, பவுல் முதலானவர்களின் சொப்பனங்களையும் நாம் நினைவு கூறுகின்றோம். ஆனாலும் சொப்பனங்களுக்கு அளவு மீறிய முக்கியத்துவம் கொடுத்து விடாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். முற்காலங்களில் சொப்பனங்களுக்கான தேவை இருந்தது என்றும் அவ்விதமான தேவை தற்காலத்தில் இல்லை என்றும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அவ்விதமான தேவை தற்காலத்தில் இல்லாததற்கான காரணம் சுவிசேஷ யுக சபையானது தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கும்படிக்கு எதிர்பார்க்கப்படுகின்றனர். அதாவது நீதியின் பாதை சுட்டிக்காட்டப்படுவதற்கென ஓர் அற்புதத்தையோ அல்லது சொப்பனத்தையோ அவர்கள் எதிர்பார்க்காமல் தங்களுக்கு பின்னாலே வழி இதுவே என்று சொல்லும் சத்தத்திற்கு கவனமாய் கேட்பதே அவர்களிடம் எதிர்பார்க்கப்படுகிறது. நமக்கான பாதையானது தெய்வீக வார்த்தைகளில் சுட்டி காண்பிக்கப்பட்டுள்ளது மற்றும் நாம் சரியான வழிகாட்டுதலை பெற்றிருக்கத்தக்கதாக நம்முடைய இருதயங்களுடைய கவனிக்கும் தன்மையை நாம் வளர்த்திட வேண்டும். இதற்கு இசைவாகவே வேத வாக்கியங்களானது சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக, என் வார்த்தைகள் உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக என்று கூறுகிறது. எரேமியா 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். சொல்லுவதற்கென்று மேலானதாக நமக்கு வேறு எதுவும் இல்லை எனில், அதாவது நேரடியானதாகவும்
அதிகாரப்பூர்வமானதாகவும் சொல்லுவதற்கு எதுவும் இல்லையெனில் சொப்பனமானது தெரிவிக்கப்படலாம். ஆனாலும் நம்முடையதும் மற்றவர்களுடையதுமான சொப்பனங்கள் அனைத்திற்கும் மேலாக கர்த்தருடைய வார்த்தைகள், அவருடைய வெளிப்படுத்தல்கள், அவருடைய ஏவுதலின் பேரினாலான சாட்சிகளும் வைக்கப்பட வேண்டும் என்று மேற்கூறப்பட்ட வசனத்தில் கர்த்தர் தெரிவிக்கின்றார். ஒருவேளை ஒரு சொப்பனமானது தேவனுடைய வார்த்தைகளின் தெளிவான காரியங்கள் எதையேனும் வலியுறுத்துகின்றதானால் அது ஒரு நிழல் பார்க்கப்படுவது போன்று பார்க்கப்படலாம் மற்றும் பயன்படுத்தப்படலாம். அதாவது உபதேசத்தையோ அல்லது கடமையையோ போதிப்பதற்காக அல்லாமல் மாறாக வேத வாக்கியங்கள் மீது கவனத்தை திருப்புவதற்கும் மற்றும் தெளிவாக்குவதற்கும் பயன்படுத்தப்படலாம். இவனை கொள்ளுவோம் வாருங்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். உண்மைகள் பற்றின விவரம். புகார் தெரிவித்ததில் உள்ள யோசேப்பினுடைய உண்மை தன்மையானது அவரை யாக்கோப்பு மேற்பார்வையாளராக ஏற்படுத்துவதற்கு ஏதுவாக வழிநடத்தினது மற்றும் இதன் காரணமாகவே யோசேப்பு 3 நாள் பயணமாக தன்னுடைய சகோதரர்களுக்கு சில வீட்டு உணவுகளை எடுத்து செல்வதற்கும் அவர்களது நிலவரங்களை பற்றியும் மந்தையினுடைய வளமை பற்றியும் மேய்ச்சல் நிலவரங்கள் முதலியவைகள் பற்றியுமான மறு செய்தியினை யாக்கோப்பினிடத்திற்கு கொண்டு வருவதற்கும் என சீகேமுக்கு யாக்கோப்பினால் அனுப்பி வைக்கப்பட்டார். சீகேமிலே தன்னுடைய சகோதரர்களை காண முடியாததினாலே யோசேப்பு தோத்தானுக்கு போனார் மற்றும் இவைகள் அனைத்திலும் யோசேப்பு தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் உடையவராகவும் அக்கால வழிநடத்துதலின்படி இரவு வேளைகளில் திறந்த வெளியில் உறங்கினவராகவும் வழியிலுள்ள அபாயங்களை மன துணிவுடன் சந்தித்தவராகவும் காணப்பட்டது வெளிப்படுகின்றது. இதுவும் கூட யாக்கோப்பு தன்னுடைய நேசகுமாரனிடத்தில் கொண்டிருந்த அன்பானது அவர் யோசேப்பை முற்றிலுமாக சீரழித்து போடுவதற்கு வழிநடத்தவில்லை என்பதையும் யோசேப்பு தன்னைத்தான் பராமரித்துக் கொள்ள முடிகிறவனாக யாக்கோப்பினால் நம்பப்பட்டார் என்பதையும் நமக்கு தெரிவிக்கின்றதாய் இருக்கின்றது. இன்றைய காலங்களில் அநேகமாக பெற்றோர்கள் ஞானமற்றவர்களாக நடந்து கொண்டு தங்களின் அதிக பிரியத்திற்குரிய பிள்ளைகளிடத்தில் தைரியத்தையும் உறுதியையும் வளர்த்திடுவதற்கு தவறி போய்விடுகின்றனர் மற்றும் பிற்காலங்களில் பிள்ளைகளுக்கு மிகவும் பாதகமாய் காணப்படத்தக்கதாக சில சமயங்களில் பிள்ளைகளை சில சிரமங்களிலிருந்து மூடி மறைத்து காத்து விடுகின்றனர். மேய்ப்பர்களாயிருந்த சகோதரர்கள் மந்தைகளை தாக்குவதற்குரிய துஷ்ட மிருகங்கள் வருகின்றதா என மிகவும் கவனமாய் சுற்றி நோக்கும் பழக்கமுடையவர்களாய் இருந்தார்கள் மற்றும் தங்களது சகோதரனை தொலைவில் வரும்போதே அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனடியாக அங்கிருந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அவர்களது பொறாமை மற்றும் கசப்பினுடைய வேரினை வேகமாய் முளைப்பதற்கு பண்ணிற்று மற்றும் சில நொடிகளுக்குள்ளாக அது முளைவிட்டு அவர்களது இருதயங்களில் கொலைபாதகத்தின் ஆவியை கொண்டு வந்தது. 10 9 பேர் தங்கள் சகோதரனை கொல்வதற்கு உடனடியாக ஒப்புக்கொண்டார்கள். மறுப்பு தெரிவித்தவரும் அதுவும் மறைமுகமாக தெரிவித்தவருமான ஒரே நபர் ரூபன் ஆவார் மற்றும் இவர் தன்னுடைய சகோதரர்களின் கசப்பினை நன்கு அறிந்தவராக இருந்தபடியால் அவர்களை எதிர்ப்பதற்கு துணிந்தார் மற்றும் அவர்களை யோசேப்பை கொல்லாமல் அப்பகுதியில் காணப்பட்ட வறண்ட குழிகளுள் ஒன்றில் போடும்படியான மாற்று யோசனையையும் இவர் வலியுறுத்தினார். இவர் பிற்பாடு வந்து ரகசியமாய் யோசேப்பை விடுவிக்கலாம் என்று தன் இருதயத்தில் திட்டம் பண்ணினவராய் காணப்பட்டார். இந்த சகோதரரில் சுபாவ மனிதனுடைய இருதயம் விவரிக்கப்படுவதை காண முடிகின்றது. அதாவது ஒரு சமயம் நீதிக்காக போராடுவதையும் மற்றும் கொஞ்சம் காலத்திற்கு பிற்பாடு நீதியின் அனைத்து கொள்கைகளையும் மீறுவதையும் காண முடிகின்றது. சகோதர சிநேகம் அனைத்தையும் இத்தருணத்தில் மீறி தங்களது சகோதரனை கொன்று போடுவதற்கு திட்டம் பண்ணின இதே மனிதர்கள் தானே கொஞ்சம் காலத்திற்கு முன்னதாக ஒரு முழு ஊரின் ஜனங்களை கொன்று போட்டதன் மூலம் தங்கள் சகோதரி அவமானப்படுத்தப்பட்ட காரியத்திற்கு பழி தீர்த்தார்கள். இப்படி அந்த ஊர் ஜனங்களை கொன்று போடுவதானது பாவத்திற்கு எதிரான நீதியான கோபம் என்று இதே மனிதர்கள் தானே கொஞ்சம் காலத்திற்கு முன்னதாக எண்ணினார்கள். விழுந்து போன மாம்சத்தினுடைய இம்மாதிரியான மூர்க்கத்தனமான நடவடிக்கைகளை சரி செய்து கொள்ளுவதற்கு பரிசுத்த ஆவியினுடைய மறுரூபப்படுத்தும் ஏவுதல் தாக்கம் அவசியமாய் உள்ளது. ஆகவேதான் பரிசுத்த ஆவியினால் மீண்டுமாக ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே தெளிந்த புத்தியுள்ள ஆவியை உடையவர்களாய் இருப்பார்கள்
என்று வேத வாக்கியங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. 2 தீமோத்தேயு 1:7 உண்மையில் சுபாவப்படியான மனுஷனிடத்தில் பெருமையானது முக்கியமான காரணியாக திகழ்கின்றது. நீதியை பாதுகாத்தல் எனும் வேடத்தில், ஆனால் உண்மையில் சுயநலத்தினுடைய ஓர் அம்சத்தை திருப்திப்படுத்துவதற்காக கொலைகள் புரிந்திடுவதற்கு பெரும்பாலும் வழிநடத்துகின்றதாய் இருக்கின்றது. ஆகையால் சுயநலத்தினுடைய வேர்களில் ஒன்றாகிய பெருமையானது சகோதரர்களை முந்தின தருணத்தின் விஷயத்தில் கொலை செய்திட வழிநடத்தினது. சுயநலத்தினுடைய மற்றும் ஒரு வேறாகிய பொறாமையானது யோசேப்பை அவரது சகோதரர்கள் கொன்று போடுவதற்கு முயற்சிக்க இப்பொழுது வழிநடத்தினதாய் இருந்தது. பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ரூபனுடைய பரிந்து பேசுதல் வெற்றி கண்டது. யோசேப்பு குழிக்குள் போடப்பட்டார் மற்றும் பரிதாபமான நிலையிலுள்ள யோசேப்பினுடைய கதறல்களும் கெஞ்சுதல்களும் மன்றாட்டுதல்களும் அச்சகோதரர்களுடைய செவிகளில் விழுந்து கொண்டிருக்கவே அவர்கள் அப்பம் புசிக்கிறதற்கும் யோசேப்பு அவர்களுக்காக வீட்டிலிருந்து கொண்டு வந்த உணவுகளை புசிக்கிறதற்கும் என்று கீழே உட்கார்ந்தார்கள். அவர்கள் கல் இருதயம் கொண்டவர்களாகவும் இரக்கமற்றவர்களாகவும் அநீதியுள்ளவர்களாகவும் காணப்பட்டார்கள். உண்மையில் சுபாவத்தின்படியான விழுந்து போன இருதயமானது பொதுவாக இரக்கமற்றதாகவே காணப்படுகின்றது. உலக ஜனங்கள் மத்தியில் வெட்கத்தின் காரணமாகவோ அல்லது பயத்தின் காரணமாகவோ அல்லது ஏதோ ஒரு திட்டத்தின் காரணமாகவோ பொதுவாக இரக்கம் காண்பிக்கப்படுகின்றது. ஆனால் அன்பின் அம்சமாக விளங்கும் இரக்கமானது ஆதியில் மனித சுபாவத்திற்கு சொந்தமானதாக காணப்பட்டிருந்த போதிலும் மிகவும் பரவலாய் தொலைந்து போனதாகவும் மற்றும் தங்கள் கர்த்தரின் இருதயத்திற்கு ஒத்த சாயலில் மீண்டுமாக ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் மத்தியில் பிரதானமான ஆதாரமாகவும் காணப்படுகின்றது. குழிக்குள் சிறை வைக்கப்பட்ட யோசேப்பினுடைய கதறல்கள், கெஞ்சுதல்கள் மற்றும் மன்றாட்டுக்கள் குறித்து நம்முடைய பாடம் குறிப்பிடுகிறதில்லை. ஆனால் மற்றொரு வேத வாக்கியமானது இதை தெரிவிக்கின்றது. அதாவது பிற்காலங்களில் இந்த சகோதரர்கள் பஞ்சத்தின் காரணமாக தானியங்கள் வாங்கும்படிக்கு கானானிலிருந்து எகிப்துக்கு போகும் நிலைக்கு ஆளானார்கள். எகிப்தில் அவர்களது சகோதரனாகிய யோசேப்பு அதிகாரியாக இருந்தார் மற்றும் அவர் அவர்களை வேவுக்காரர்கள் என்று கருதுவது போன்று நடித்து அவர்களை 3 நாட்கள் சிறையில் அடைத்தார். அவர்கள் அங்கு காணப்பட்ட போது தாங்கள் முன்பு செய்த தவறுகளினால் நினைப்பூட்டப்பட்டவர்களாகி நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மனவியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமற் போனோமே. ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரையொருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து, இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்கள் கேளாமற் போனீர்கள். இப்பொழுது இதோ அவன் இரத்தப்பழி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது என்றான். ஆதியாகமம் 42:21-22 யோசேப்பு குழிக்குள் சிறை வைக்கப்பட்ட பிற்பாடு அவரை பின்னர் வந்து விடுவிக்கலாம் என்ற நோக்கத்தில் ரூபன் அவ்விடத்தை விட்டு கடந்து போயுள்ளதாக தெரிகின்றது. ஆனால் ரூபன் திரும்பி வந்த போதோ தன்னுடைய சகோதரர்கள் யோசேப்பை வணிக கூட்டத்தாரிடம் விற்று போட்டதையும் அந்த வணிகர்கள் யோசேப்பை அடிமையாக எகிப்துக்கு கொண்டு போயுள்ளதையும் அறிந்து கொண்டார். ஆமேன்.